வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா Verilog code for 4x16 decoder. இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா 4x16 decoder உடைய ட்ரூத் டேபிள், அதோடைய டிசைன் கோட், அதோட டெஸ்ட் பென், தென் ரிசல்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4x16 decoder உடைய ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். இதுல வந்து ஒரு எனேபிள் பின் இருக்கும். 4x16 4 இன்புட்ஸ் இருக்கும், 16 அவுட்புட்ஸ் இருக்கும். ஸோ எனேபிள் 0வா இருக்கிறப்ப நம்ம எந்த இன்புட் காம்பினேஷன் கொடுத்தாலும் நமக்கு அவுட்புட் வந்து 0வா தான் இருக்கும். எனேபிள் 1ஆ இருக்கிறப்ப நம்ம பேஸ்ட் ஆன் இன்புட் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்ல ஏதாவது ஒரு அவுட்புட் சிக்னல் வந்து நமக்கு எனேபிள் ஆகும். இதுதான் வந்து 4x16 டீகோடர் உடைய ஓவர்வியூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட டிசைன். இங்க வந்து நான் டேட்டா ஃப்ளோ மாடலிங் பண்ணியிருக்கேன். இதுல வந்து இன்புட்ஸ் என்னென்ன அப்படி பாத்தீங்கன்னா டி, அது வந்து 4 பிட்ஸ், அதனால 3 டவுன் டு 0ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எனேபிள், அதை ஈன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் சிக்னல், ஸோ 16 அவுட்புட் சிக்னல், அதை வந்து நான் வந்து 15 டவுன் டு 0ன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து போர்ட் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட் வந்து இதோட டேட்டா டைப் டிக்ளரேஷன். நம்ம வந்து இங்கே கண்டினியூஸ் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக லெஃப்ட் சைடு வந்து ஒயர் டேட்டா டைப் தான் இருக்கணும். டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒயரு. ஸோ அதனால நான் எக்ஸ்டர்னலாக மென்ஷன் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அசைன்மெண்டோட கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அசைன். ஸோ அசைன் y ஈக்குவல் டு, இங்கே வந்து நான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஐ மீன் எனேபிள் வந்து நமக்கு ஆன் ஆகி இருந்துச்சுன்னா இந்த ஒன்னை வந்து பேஸ்ட் ஆன் இன்புட் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். சப்போஸ் எனேபிள் வந்து 0வா இருந்தால் நமக்கு என்ன ஆகும், ஒய்க்கு வந்து 0 அசைன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து எனேபிள் வந்து நமக்கு 0வா இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு 0, எனேபிள் 1ஆ இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் போர்ஷன் போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டியோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2வா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா 1 வந்து 2 டைம்ஸ் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டு ரைட் சைடு வந்து 2 டைம்ஸ் வந்து 0 வந்து பேட் பண்ணும். இதுதான் வந்து இதோடைய கான்செப்ட். எப்படி வந்து அந்த வேல்யூஸ் வந்து ஒய்க்கு அசைன் ஆகுதுன்னா ஒன்னை வந்து நம்ம வந்து எவ்வளோ பேஸ்ட் ஆன் இன்புட் காம்பினேஷன் அத்தனை தடவை வந்து ஒன்னை வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டு அத்தனை தடவை வந்து நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தோம்னா 0 வந்து பேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 8ன்னு வச்சுக்கோங்களேன், டியோட வேல்யூ 8னா ஒன்னை வந்து 8 டைம்ஸ் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டு அதோடைய ரைட் சைடில் வந்து 8 தடவை 0 வந்து பேட் பண்ணும். இதுதான் வந்து டேட்டா ஃப்ளோ மாடலிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெஸ்ட் பெஞ்சு. ஸோ டெஸ்ட் பெஞ்சில் வந்து நம்ம டிசைன்ல இன்புட்னு கொடுத்துருந்தோம்னா இங்க ரெட் ஆகவும், உங்க அவுட்புட்னு கொடுத்துருந்தோம்னா இங்க ஒயராகவும் சொல்லி டிக்ளேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மாடியூல் இன்ஸ்டன்சியேஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்புட் ட்ரைவ் பண்ணுவோம். இனிஷியலா வந்து ஈயோட வேல்யூ வந்து 0. அப்ப நம்ம என்னதான் இன்புட் காம்பினேஷன் கொடுத்தாலும் நமக்கு அவுட்புட் தான் 0 வரும். நெக்ஸ்ட் வந்து எனேபிள் 1 கொடுத்துட்டு நமக்கு 16 காம்பினேஷன் இன்புட் இருக்கு. ஸோ அதுக்காக நான் இங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐக்கு வந்து நான் டேட்டா டைப் இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன். இன்ட் ஐ ஈக்குவல் டு 0. நம்ம இங்கேயும் டிக்ளேர் பண்ணலாம், இல்லைன்னா மேல கூட தனியாக கூட இன்ட் ஐன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணலாம். இது எந்த ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணாது. ஐயோட வேல்யூ நான் டிக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து 15 நேனோ செகண்ட்ஸ்ல வந்து ஃபினிஷ் ஆகுற மாதிரி இது சிமுலேஷனுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் அங்கே ஆல்வேஸ் பிளாக் போட்டிருக்கேன். இதோட ரிசல்ட் பார்க்கலாம். பாருங்க, இனிஷியலா வந்து நமக்கு டைம் 0ல ஈயோட வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்கோமா, இங்க பாருங்க. இது வந்து இங்க எந்த ஒரு டைமும் கொடுக்கல. ஸோ இனிஷியலான டைம் வந்து 0. அப்போ ஈயோட வேல்யூ 0. அப்போ இன்புட்டுக்கு நம்ம எந்த வேல்யூமே டிரைவ் பண்ணல. அதனாலதான் அது வந்து எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அப்போ வந்து அவுட்புட் வந்து நமக்கு 0. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 டைம் ஸ்டெப்ல இருந்து என்ன இருக்குன்னா டியோட வேல்யூ வந்து 1001ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ வந்து ஈயோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கு, 0 தான் இருக்கு. அப்ப எனேபிள் 0வா இருக்கிறப்ப நம்ம எந்த இன்புட் பாஸ் பண்ணாலும் நமக்கு அவுட்புட் என்னவா வரும்னு பாத்தீங்கன்னா 0 தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டைம் ஸ்டெப்ல என்ன ஆயிருது, எனேபிள் 1 பண்ணிட்டேன். அப்ப இன்புட் என்னவா இருக்கும், 1001 இருக்குங்களா, ஏன்னா நம்ம இன்புட் எதுவும் பாஸ் பண்ணல. அப்போ வந்து 1001 தான் இருக்கும். ஸோ எனேபிள் 1ஆ இருந்து இன்புட் வந்து 1001ஆ இருந்தா அதுக்கான அவுட்புட் வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், அடுத்த டைம் ஸ்டெப்ல என்ன பண்ணிக்கிறோம் பாத்தீங்கன்னா டிக்கு வந்து நான் இன்புட் பாஸ் பண்ணியிருக்கேன், ஐன்ற வேல்யூ நான் பாஸ் பண்றேன். அடுத்தடுத்த ஒரு நேனோ செகண்ட்ஸ்க்கும் வந்து இன்புட் வந்து ஃபார் லூப் மூலியமா வந்து பாஸ் பண்ணிட்டே இருக்குமா, அதுதான் கொடுத்துருக்கோம். அப்போ எனேபிள் ஆல்ரெடி 1ஆ தான் இருக்கு. இன்புட் வந்து நம்ம 0ல இருந்து 15 வரைக்கும் நம்ம பாஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அதுக்கான அவுட்புட் வந்து நமக்கு ஒய்க்கு வந்து அசைன் ஆகுதுங்க. இதுதான் வந்து 4x16க்கான டிசைன் அண்ட் டெஸ்ட் பெஞ்ச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.